என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்னையோட சரியா ஒரு மாதம் ஆச்சு. கரூரில் அந்த துயர சம்பவம் நடந்து தளபதி விஜய் அவர்கள் அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பல வழிகளில் அந்த மக்களை எப்படியாவது பார்க்கணுன்னு முயற்சி பண்ணியும் எத்தனையோ மண்டபங்களில் அனுமதி கேட்டும் எங்கேயுமே பர்மிஷன் கிடைக்காத பட்சத்தில் கடைசியாக மாமல்லபுரத்தில் இன்றைக்கி தளபதி அவர்கள் அந்த மக்களை சந்திக்கிறார். அந்த மக்கள் எல்லாரும் தனித்தனி அறைகள் அங்கே இருக்கிறாங்க. தளபதி விஜய் அவர்களும் அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் சந்திக்கிறதுக்கு ஒரு ஹால் ரெடி பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஹாலில் கண்டிப்பாக இன்றைக்கி தளபதி அந்த மக்களை சந்தித்து பேச போகிறாரு. அவரோட ஆறுதலையும் அவருடைய அனுதாபங்களையும் அந்த மக்களுக்கு தெரிவிக்க போகிறாரு. அந்த மக்களோட மக்களாக இன்றைக்கி இருக்க போகிறாரு. ஆனால் இந்த சம்பவத்தை தமிழக மக்களும் சரி தமிழக அரசியல்வாதிகளும் சரி உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது? ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க, என்ன ஆனாலும் சரி அந்த மக்களை சந்தித்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய அரசியலில் அடுத்த கட்ட நகர்வுகள் அப்படின்றதில் தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்றதை டீட்டெயிலாக இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நான் ஒரு வீடியோவாக போடுறேன். எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். இந்த சந்திப்பை பற்றி சீமான்கிட்ட கேட்டப்போ சீமான் என்ன சொன்னார் அப்படின்னா, பத்திரிகையாளர் சந்திப்பில் வேறு ஏதாவது பேசுங்க, தூத்துக்குடி சம்பவத்தை பற்றி பேசுங்க, அதை பற்றி பேசுங்க, இதை பற்றி பேசுங்க, நிறைய விஷயம் நடந்திருக்கு, இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஏன் அப்படின்னா, கடந்த 1.5 மாதமாக யார் எப்படி கதறினாங்களோ இல்லையோ தெரியாது. ஆனால் இந்த சீமான் நைட்டும் பகலும் உட்காந்து கதரோன்னு கதறிட்டு இருந்தவர் இதுக்கப்புறம் விஜயோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்குன்றதை நினச்சி பயத்தில் இருக்கிறார். பனையூர் பண்ணையார்னு சொல்லி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த சீமான் இதுக்கப்புறம் அவரோட நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கிடையில் சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ பார்த்தேன். ரங்கராஜ் பாண்டே அவர்களும் தேவேந்திரன் எல்லாருக்கும் தெரியும், நிருபர், அதாவது 1ஆம் நம்பர் ஊபிஸ் அந்த நிருபர், அந்த தேவேந்திரனை வச்சு கதற மிதிச்சிருக்கிறாருன்னு தான் சொல்லலாம். அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். அந்த நிருபர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியிலையும் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பச்சி மிதிச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். அவர் பேசின ஒரு சில கருத்துக்களில் நமக்கு முரண் இருக்குது, நம்மளுடைய நிலைப்பாடு வேறையாக இருக்குது. அது என்ன ஏதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம்.